Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்த வரதட்சணை கொடுமைன்றது இன்றைக்கி நடக்கிற விஷயம் இல்லை. செக்ஸுவலாக என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த மன வாழ்க்கைக்கு அந்த பக்குவம் வராத ஒரு பெண்ணாக கூட அவங்க இருந்திருக்கலாம். ஒரு வேலை பட்ட அனுபவங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் படித்தது கேட்டதன் மூலமாக நீங்கள் செக்ஸில் அதீத ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் மனமாகி வர பெண்ணுக்கு அதே ஈடுபாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. உறவுக்கு தேவையான அளவுக்கு மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தணும். நீங்கள் எடுத்துமே புரூட்டல் அட்டாக் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மாதிரி கம்மங்காட்ட நுழைஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த பெண் சொல்லக்கூடியது. கேட்டால் செக்ஸுவலான டார்ச்சர். அதாவது எந்த வீட்டில் பெண் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களும் கேட்டால் மிதமிஞ்சி நகை போட்டாங்கன்னா அது பலவீனம் தானே. 300 பவுன் நகை போடுற அளவுக்கு வேணால் பெரிய அப்பா டக்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பின் பால் ஒரு பரிசாக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். யாருக்கு பரிசாக கொடுக்குறீங்கன்னா உங்கள் மகளுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் அவங்க குழப்பினா அவர் என்ன பிடுங்குவார் மாப்பிள்ள. அப்புறம் மனதளவில் ஒருத்தன் பிடிச்சிருச்சுன்னா அவன் என்ன செக்ஸுவலாக அவன் என்ன டார்ச்சர் கொடுத்த டார்ச்சர்னே வராது. மனசில் பிடிக்கல, அவன் செக்ஸுவலாக அவன் என்ன பண்ணாலும் துன்பம் என்ற கணக்கில். ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாவட்டத்தில் அந்த பையன் நல்ல குடும்பம்னு சொல்லி விசாரித்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க அப்பா வணிக வளாகம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 300 சவரன் நகை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வால்வோ காரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் ஆன 78 நாளில், அதாவது 2.5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 300 சவரன் நகை பத்தாது, எனக்கு இன்னும் 200 சவரன் வேணும், அது மட்டும் இல்லாமல் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி வரதட்சணை கொடுமை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்க குடும்பம் மட்டும் இல்லாமல் கணவர் ரீதியாக, அதாவது உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு கொடுமை நடந்திருக்கு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு போய் தென்னை மரத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த பூச்சி மாத்திரையை சாப்பிட்டு கார்லேயே இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது நான் ஓரளவுக்கு ஃபுல்லாக நான் அந்த வீடியோ, அந்த அம்மா பேசின அந்த ஆடியோ இதெல்லாம் கேட்டேன். உண்மையிலே வருத்தமான ஒரு விஷயந்தான். இது இன்றைக்கி நடக்கிற விஷயம் இல்லைம்மா. இந்த வரதட்சணை கொடுமைன்றது இன்றைக்கி நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு இந்த அல்வா, திருநெல்வேலி இருட்டு அல்வா, அந்த உரிமை பிரச்சனை பார்த்தோம் நம்ம. அது இந்த அளவுக்கு வெடித்து வரல. ஆனால் ஒரு மரணம் வரைக்கும் இது இந்த இது வந்திருக்கு, இந்த விஷயம் வந்திருக்கு இல்லையா. இது மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடி கூட பல வரதட்சணை கொடுமைகள் நடந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் போலியான வரதட்சணை கொடுமையான அந்த புகார்லாம் கொடுக்கப்பட்டது, பொய் புகார்லாம் கொடுக்கப்பட்டது. ஆமாம், அது வரதட்சணை கொடுமைன்னு கேட்டால் 45 வயசில் வரதட்சணை கொடுமை வழக்கு கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கூட வரதட்சணை கொடுமை வழக்கெல்லாம் கொடுத்தது கதைலாம் இருக்குது. இதில் அவங்க 2 குடும்பங்களுக்குள்ளே என்ன மாதிரியான அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் சிலதுலாம் இருக்குல்ல, இந்த குடும்ப கல்ச்சரில் என்ன இவங்க செய்கிறேன்னு சொன்னாங்க, அவங்க என்ன இவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாமல் நம்ம பேசவும் முடியாது. பட் அந்த பாப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னு கேட்டால், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஏதோ டார்ச்சர் நடந்திருக்கு. செக்ஸுவலாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, செக்ஸுவலாக என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அந்த மன வாழ்க்கைக்கு அந்த பக்குவம் வராத ஒரு பெண்ணாக கூட அவங்க இருந்திருக்கலாம். ஒரு வேலை. ஏன்னா செக்ஸுவல் டார்ச்சர்னு சொல்கிறாங்கல்ல, அவன் எந்த மாதிரியான டார்ச்சர் கொடுத்தான், அவனுக்கு ஒரு மனைவியை ஒரு இளம் மனைவியை எப்படி நடத்தணும்னு அவனுக்கு தெரியாமல் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்தனால அந்த மாதிரியான டார்ச்சருக்குலாம் உள்ளாக்கி இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அவனுக்கு எப்படி தன்னுடைய ஒரு மனைவியை எப்படி நடத்தணுன்ற, அந்த மென்மையாக நடத்தணுன்றது தெரியாமல் கூட ஒரு மிருகத்தனமான கூட செக்ஸ் விஷயத்தில் நடந்துட்டு இருக்கலாம். இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மன வாழ்க்கைக்கு வந்த பிறகு கணவன்கிட்ட அல்ல இன்னொரு குடும்பத்தில் அடாப்ட் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. எல்லா குடும்பத்திலும் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண் இன்னொரு குடும்பத்தில் போய் சேரும்போது அங்கே உள்ள அந்த குடும்ப கல்ச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா.
இவங்க குடும்ப கல்ச்சர் வந்து இங்கே குடும்பங்கள் ஒரே சமூகம் இருந்தால் கூட, ஒரே சாதியாக இருந்தால் கூட சரி, நான் சொல்கிறேன். நான் சொல்லுவாங்க சில பேர், ஏன் வந்து ஒரே சாதியில் வந்து பெண் எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க குடும்ப கல்ச்சரும் இவங்க குடும்ப கல்ச்சரும் வந்து ஒன்றா இருங்க. அப்படிலாம் கிடையாது. சாதியாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா அங்கே வந்து குடும்ப கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், குடும்ப கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சாதிக்கிறதுக்கும் பொருள் கிடையாது. வெவ்வேறு சாதியில் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு குடும்பத்தோடு போய் வந்து மெர்ஜ் ஆகும் போது சில நாட்கள், சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகும் அந்த குடும்பத்தோடு வந்து அடாப்ட் ஆகிறதுன்றது. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவகாசம் வேணும் 2 தரப்புலையும். இல்லை எங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு இனிமேல் நாங்கள் சொல்கிறது தான், இப்படி தான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டம் கட்டி அவங்களுக்குமே அந்த மாதிரியான டார்ச்சர் தான் நடந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டை பூட்டி அவங்கள வெளியே எங்கேயும் அனுப்பாம. அதுதான்மா நான் சொல்றேனே, அந்த குடும்பத்துல வந்து என்ன மாதிரியான வழக்கம் இருக்கு. என்னதான் ஒரு பெண் கல்யாணம் ஆகி போயிருந்தாலும் அவங்கள வந்து வெளியே நீங்க விட வேண்டாம், அதுக்காக வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளேயே கடைன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுதான் நான் தான் சொல்றேன்ல, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இதை விட கொடுமைகள்லாம் நடந்திருக்குமா கடந்த காலத்துல? இதை விட கொடுமைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? புகழ்பெற்ற ஒரு நீதியரசர் வந்து ஒரு தண்டனை கொடுத்தாங்க வழக்கில். இந்த வழக்கில் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இங்கே முதல்ல இதை முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் அதை சொல்கிறேன். முதல்ல என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து இன்னொரு குடும்பத்துலேருந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வரீங்கன்னு சொன்னால், அந்த பெண்ணுக்கான கொஞ்சம் அந்த ப்ரைவசியை வந்து கொடுக்கணும். முதல்ல இந்த சைடில், மாப்பிள்ளை வீட்டு சைடில் நம்மக்கிட்ட ஒரு அடிமை சிக்கிடுச்சு, நாம் எப்படி வேணால் என்ன வேணால் செய்யலான்ற அந்த ஒரு மனோபாவம் வரக்கூடாது. என்ன வேணால் செய்யலாம்னா என்ன, நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை முறைக்கு ஒரே நாளில் மாற்றிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மெல்ல மெல்ல பக்குவமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கிட்டேயும் வந்து அவங்க வந்து மெர்ஜ் ஆக முடியாது. முதல் கணவன்கிட்ட தான் மெர்ஜ் ஆவாங்க, கணவன்கிட்ட தான் வந்து அவங்க ஐக்கியமாவாங்க. அப்போது கணவன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வந்து அவங்க வந்து பெண்கிட்ட நடந்துக்கிறத விட, கணவன் வந்து மனமாகி வரக்கூடிய தன்னுடைய மனைவி கிட்ட வந்து ரொம்ப வந்து கேட்டால் வந்து ஒரு பாசமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தாக்கா, ஐக்கியமாக இருந்தாக்கா, இங்கே மற்றவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த வந்து இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா அது கணவன் மூலமாக பூர்த்தி ஆகிடும். இங்கே பல கணவன்கள் என்ன செய்யணும் கேட்டால் வந்து, என்ன தான் நீங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பாசமுள்ள பிள்ளையாக இருக்கலாம், அக்கா தங்கைகளுக்கு வந்து நீங்கள் பாசமுள்ள, அண்ணன் தம்பிகளுக்கு நீங்கள் ரொம்ப பாசமுள்ள பிள்ளையாக இருந்தால் கூட, நீங்கள் வந்து உங்கள் மனைவி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, சரி அவங்க முன்னாடி மனைவியை வந்து நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் டிகிரேட் பண்ணி நீங்கள் நடத்துறீங்கன்னு வச்சிங்கன்னா, அது மனதளவில் அந்த பெண்ணுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தும். இதை பல பண்ணாடைகளுக்கு புரியதில்லை. நான் சொல்கிறது இந்த மாப்பிள்ளை பசங்க சொல்கிறேன். ஒரு பெண்ணை வந்து மனமாகி வர தன்னுடைய மனைவி வந்து குடும்ப உறுப்பினர், நீங்கள் அம்மாவாக கூட இருக்கட்டும், அப்பாவாக கூட இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக கூட இருக்கட்டும், என்ன தான் உங்களுக்கு நெருக்கமானது கூட, அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க முன்னாடி அவமானப்படுத்தினா அது மனதளவில் பாதிக்கப்படும். ஃபஸ்ட்டு இது ஒன்று. ரெண்டாவது வந்து செக்ஸுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒருத்தர் வராங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் படித்தது கேட்டது மூலமாக நீங்கள் வந்து செக்ஸில் வந்து அதீத ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் மனமாகி வர பெண்ணுக்கு வந்து அதே ஈடுபாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த இடத்துல நீங்கள் செக்ஸுவலாக வந்து நீங்கள் வந்து இப்போ நடந்துக்கிற முறை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல கேட்டால் ஒரு வன்புணர்வு மாதிரி தெரியும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்போது கொஞ்ச காலம் வந்து அவகாசம் ஏற்படும் வந்து உங்களுக்கு தேவை. நீங்கள் எடுத்ததுமே நீங்கள் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னு கேட்டால் வந்து ஒரு என்ன சொல்ல, மினிமமாக வந்து, மினிமம்ன்றது கூட இந்த வார்த்தை சரியாக இருக்காது அந்த இடத்துல, ஒரு மென்மையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து பக்குவப்படுத்தணும். வந்து அதாவது கேட்டால் உறவுக்கு தேவையான அளவுக்கு மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தணும். நீங்கள் எடுத்ததுமே புரூட்டல் அட்டாக் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மாதிரி கம்மங்காட்டை நுழைஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த பெண் சொல்லக்கூடியது கேட்டால் செக்ஸுவலான டார்ச்சர். மனதளவில் நீங்கள் ஐக்கியமாகலைன்னா நீங்கள் தொட்டால் கூட அவங்களுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். மனதளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியமாகலை தன்னுடைய மனைவி கிட்ட, அப்போ ஐக்கியமாகாத போது நீங்கள் தொட்டால் கூட அவங்களுக்கு ஒரு அருவருப்பாக தான் இருக்கும். அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் பொண்ணை வந்து கயிறுலாம் கட்டி டார்ச்சர் பண்ணி தான் அவங்க வந்து செக்ஸுவலாகவே ஈடுபடுத்திருக்காங்க. அது அவங்களுக்குள்ள என்ன பகிர்ந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியாதுமா, நம்ம பார்க்காம எல்லாத்தையும் அவங்க சொல்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து அந்த பெண்ணு பேசுறதுல வந்து 2 லைன் தான் நம்ம சொல்கிறோம். என்ன கேட்டால் செக்ஸுவலாக டார்ச்சர் கொடுத்தாருன்ற அந்த ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மனதளவுலையும் உடல் அளவையும் என்னை துன்புறுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்படி தான் இது. மனதளவில் நீங்கள் எவ்வளோ அவமானத்தை தாங்குவீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு குடும்பத்தில் வந்து வெளியே வரும்போதுமா ஒரு அவகாசம் தேவைன்ற நான் 6 மாதம் தேவைப்படலாம், 1 வருஷம் தேவைப்படலாம், 2 வருஷம் தேவைப்படலாம், ஏன் 4 வருஷம் கூட தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள்
உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடணும்னு நினைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் வந்து பிறந்து வளர்ந்த பெண்ணு ஒட்டுமொத்தமாக அறுத்துக்கிட்டு அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட நடைமுறைக்கு அப்படியே மாறிட முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க, அதாவது எந்த வீட்டில் பெண் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களும் வந்து கேட்டால் மிதமிஞ்சி நகை போட்டாங்கன்னா அது பலவீனம் தானே. 300 பவுன் நகை போடுற அளவுக்கு இவன் பெரிய அப்பாட்டக்கர், இவன் கோடீஸ்வரன் கூட இருக்கட்டுமா, கோடி ரூபாய் மாதம் வருமானம் வருதா கூட இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு இவனுக்கு 300 பவுன் நகை போடணும்? அது மட்டும் இல்லாமல் ஒரு காரு ஏதோ ஒன்று எதுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். மிதமிஞ்சி பணம் நகை கொடு, அவங்களுடைய சக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீறினதாக கூட இருக்கலாம். அப்போது ஒரு சக்திக்கு மீறி நீங்கள் நகையை நட்டும் போட்டு அனுப்புனீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பலவீனமாக உங்கள் பொண்ணை அனுப்புறீங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் நினச்சிக்கிறான் கேட்டால், நிறைய நகை போட்டு அனுப்பிச்சா நமக்கு வந்து பலம், நமக்கு பைத்தியக்காரனுங்க அவனுங்க. நீ எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நகையை போட்டு நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புறியோ அது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை நீ பலவீனப்படுத்திக்கிறன்னு அர்த்தம். எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு. அதுதானே அது அந்த பெண்ணுக்கு அப்படின்னா கேட்டால் ஒரு நகையை நகையை போட்டு விற்கிறீங்க நீங்கள். இது இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 300 பவுன் போடும்போது சில நேரங்களில் வரும், இது மாதிரி ஒரு இடம் அமையாதுங்க, பேசி முடிச்சிடுங்க அப்படின்னும் போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அவருக்கு இவ்வளோ சொத்து பத்து இருக்குது எல்லாம் இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 300 பவுன் 500 கூட சொல்லியிருக்கலாம். 300 இப்போ போடுறேங்க, அப்புறம் 200 போடுறேங்க, பின்னாடி செய்கிறேங்கன்ற அந்த வார்த்தையெல்லாம் விடுவாங்க சில நேரங்களில். நான் என்னை கேட்டால் நீங்கள் அவ்வளோ நகை போட்டு அனுப்புனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பலவீனம் தான். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நீங்கள் நகையை போட்டு அனுப்புறீங்களோ அது பலவீனம் தான்மா. அது கௌரவம்னு ஒன்று இருக்குது. இது நகையை போட்டு அதுக்காக அது முழுக்க தன்னுடைய மகளுக்கு அப்பா செய்யக்கூடிய அல்லது அம்மாவும் செய்யக்கூடிய வந்து கேட்டால் அது ஒரு கிஃப்ட், பரிசு, அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான கேட்டால் அது வந்து ஏதோ கூலி கிடையாது, சன்மானம் கிடையாது. அவர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கு சன்மானமாக நான் அவருக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படி கிடையாது. பெண்ணுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து மனமாகி போகிற பெண்ணுக்கு வந்து கேட்டால் அதுதான் சீர் வரிசைன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் போகிற வீட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அன்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு, அது கூட தப்பு. போகிற இடத்துல கஷ்டப்படக்கூடாதுன்னா எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல கஷ்டப்படணும். எல்லாமே இருக்குமா குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பின் பால் இப்போ வந்து ஒரு பரிசாக கொடுக்குறீங்க, அவ்வளோதான். யாருக்கு பரிசாக கொடுக்குறீங்கன்னா உங்கள் மகளுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் அவங்க குழப்பம் நடத்தினா அவர் என்ன பிடுங்குவார் மாப்பிள்ள. அப்புறம் அவர் வந்து ஒன்றும் பிடுங்க மாட்டார். இங்கே இருக்கிற போட்டு போகிற நகையை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதல் போட்டு அதை வச்சு அவர் பிழைக்கணுன்ற மாதிரி ஆயிடுது இல்லை. கடந்த காலத்தில் எதிர்காலத்தில் எது வேணால் நடக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் போட்டு அனுப்புறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருந்தாப்பா உங்களுக்கு சன்மானன்ற மாதிரி ஆயிடுது. அதுதான் வரதட்சணை. இது வரனுக்கு தட்சணை செருப்பால் அறிக்கணுன்ற. நான் அப்படிலாம் தேவையில்லை. இது வந்து நான் கேட்டால் 2 குடும்பத்தில் சேர்ந்து பேசி பண்ணும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகளுக்கு வந்து பிரியாவிடை மாதிரி செய்யும் போது கேட்டால் அதுக்கான மரியாதை செஞ்சு அனுப்புறது கேட்டால் வந்து நகையை நட்டுமா அனுப்புறதுன்றது அதுதான். அப்போ அப்படிலாம் அனுப்பலன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதவங்க எவ்வளோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஓடி போய் திருமணம் பண்ணவங்க எதுவுமே எடுத்துகிட்டு போய் இப்போ என்னை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. நானும் அப்படி தான் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கௌரவமாக சொல்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் கூட நான் வாங்கலை. நான் 34 வருஷம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 4 பேர் மட்டுமே தான் இங்கே ஐக்கியமாக இருக்கணும். இந்த 2 பேரை தவிர்த்துட்டு இந்த சைடில் வந்து பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும், அந்த சைடில் பொண்ணுக்கு அப்பாவும் அம்மாவும், சாரி மாப்பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும். இந்த 4 பேர், இந்த 2 பேர், இவங்க மட்டும்தான் இங்கே வந்து ஐக்கியமாக இருக்கணும். எல்லாமே இவங்களுக்குள்ளவே நடக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் குடும்ப எண்ணிக்கைகளை அதிகமாக்கிக்கிட்டிங்கன்னா அவன் சித்தப்பன், பெரியப்பன், பெரியம்மா, மாமா, மாமி, லொசுக்கு இருக்கிற பண்ணாடிங்க மொத்தத்தையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து கும்பல் சேர்த்துட்டா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குழப்பம், கூச்சலாகும். எந்தெந்த நிகழ்வுக்கு எந்தெந்த நபர்களை உறவினர்களை வர வைக்கணுமோ அத்தோடு முடிச்சு அனுப்பிச்சிடணும். ஒரு நிகழ்வு இருக்குல்ல, குடும்பத்தில் சில நிகழ்வு இருக்குல்ல, அந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வுக்கு இவங்கெல்லாம் தேவை, இந்த நிகழ்வுக்கு இவங்கெல்லாம் தேவை, இந்த நிகழ்வு இந்த ஸ்டெப் வச்சுக்கணும். அந்த ஸ்டெப் வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா இந்த 4 பேர் வந்து மெர்ஜ் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஐக்கியம் ஆகிட்டாங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நிறைய கொண்டு போய் சொன்னால் இந்த குடும்ப அரசியல் பண்ணுறதுக்கே சில பண்ணாடைகள் இருக்கும் பல குடும்பங்களில். குடும்ப அரசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தையா? வாரிசு அரசியல் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் புதுசாக சொல்கிற மாதிரி குடும்ப அரசியல் பண்ணுவாங்க. குடும்பத்துக்குள்ளே நீங்கள் டிவிலாம் பார்க்குறது இல்லையா, மீடியாலாம் பார்க்குறது இல்லையா, இந்த சீரியல்லாம் பார்க்குறதில்ல, பார்க்குறது இல்லையா? அதான் நீங்கள் சீரியல் பார்க்கல, அதனால தெரியல. குடும்ப அரசியல் பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன சொல்லி கேட்டால் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுவாங்க. நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம ஒரு பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு கேட்டால் நம்ம மகள், அதே மாதிரி ஒரு மருமகன் வரான்னா நம்ம பிள்ளை, 1000 இருந்தாலும் நம்ம பிள்ளை. அந்த ஒரு பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துடுச்சுன்னா ஜெல் ஆகிட்டாங்கன்னா மற்ற பண்ணாடைகளுக்கு அவசியம் இருக்காது. நீங்கள் மற்ற பண்ணாடைகளை தூக்கிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவன் போகிற வரவெல்லாம் வந்து வாழ்க்கையில் விளையாட்டு போயிடுவான் நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில். அந்த குடும்பத்தை நான் பார்த்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன்.
இதற்கிடையில பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் வந்து அந்த பொண்ணை 5 மணி நேரம் நிற்க வச்சு கிளாஸ் மாதிரி எடுத்து என் பையன் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, என் பையன் வேற மாதிரி உங்ககிட்ட எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாமனாரா அந்த அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுமா. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தது என்ன ஏதுன்றதுலாம் சொல்ல முடியாது. சில நேரங்களில் வந்து இதெல்லாம் வந்து அவங்க குடும்பம் அதை சொல்கிறாரு. ஒரு குடும்பத்தில் வந்து வரக்கூடிய பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாமனார் போய் ஏன் அப்படி அந்த பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணணும், அது என்ன மாதிரி இல்லையே நம்ம அப்படி சொல்ல முடியாது. என்ன மாதிரி அப்ரோச்னு சொல்ல முடியாது. அவர் அட்வைஸாக பண்ணாரா என்ன குடும்பத்தில் இருக்க வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நாம் இங்கே ஒரு கற்பனையாக பேச முடியாது. இல்லை அவங்க அப்பாவே சொல்கிறாரு சார். என்னன்னு யாருடைய அப்பா? பொண்ணோட அப்பா வந்து இது மாதிரி அது அவருக்கு யார் சொல்லியிருப்பாங்க? அந்த பொண்ணு தானே சொல்லியிருப்பாங்க. கரெக்ட், நான் சொல்றது புரியுதுங்களா? பொண்ணு தானே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சூழ்நிலைகள் பொறுத்து இருக்குமா. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் இல்லை. ஏன்னா ஒரு செக்ஸுவலாக வந்து ஒருத்தர் வந்து டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து குடும்ப வாழ்க்கையில் அடாப்ட் ஆகலைன்றது தெரியுது. அதுதான் அங்கே சிக்கல். இப்போது ஒரு பாருங்கள், மனதளவில் ஒருத்தன் வந்து பிடிச்சிருச்சுன்னா அவன் வந்து என்ன செக்ஸுவலாக அவன் என்ன டார்ச்சர் கொடுத்தா டார்ச்சர்னே வராது. அதெல்லாம் வந்து இன்பம் என்ற வந்து கணக்கில் பார்க்கப்படும். சரிங்களா? மனசில் பிடிக்கல அவன் செக்ஸுவலாக அவன் என்ன பண்ணாலும் துன்பம் என்ற கணக்கில் தான் பார்க்கப்படும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த பெண் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேணாம். குடும்பத்தில் சொல்லி இப்போ நான் கேட்குறேன், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து அந்த பெண் வந்து இவ்வளோ தூரம் சொல்லும் போது இவங்க வந்து இந்த சைட்லேருந்து நான் கேட்டிங்கன்னா 70 முதல்ல நாள் பாருங்கள், நாள் ரொம்ப குறைவு. 78 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 78 நாளில் இவங்களுக்குள்ள 2 தரப்புலையும் வந்து என்ன மாதிரியான அங்கே வந்து சர்ச்சைகள் ஓடிச்சுன்றது நமக்கு தெரியாது. மீடியாவில் நம்ம பேசுகிறது ஒரு லிமிட்டோடு தான் நம்ம பேச முடியும். அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியாது. நான் சொல்கிறது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அந்த பெண்ணும் கூட பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு நான் என்ன கேட்குறேன்னா, கார் எடுத்துகிட்டு போய் நீங்கள் மருந்து வாங்கி உங்களுக்கு வந்து சூசைட் பண்ணிக்க தெரியுது உங்களுக்கு. ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கழட்டி போட்டு போடான்னு சொல்லிட்டு போய் நேராக போய் அவங்க வந்து அப்பா கிட்ட வந்து ஐக்கியமாகிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஆல்ரெடி அப்பா வீட்டுக்கு போய் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே வந்து சமாதானம் பேசி தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இது மாதிரி டார்ச்சர்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் டார்ச்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு நம்ம சொல்ல டார்ச்சர்ன்ற வார்த்தையை நம்ம போட முடியாதுமா. நான் தான் சொல்கிறேன்ல, அங்கே என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாமல் அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். சரிங்களா? அதை யூகத்தில் நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த பெண்ணு சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சு சொல்கிறேன். நீங்கள் நிறைய அவமானம் செஞ்சுட்டீங்கப்பா, நான் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் துன்பப்படுறேன். அவங்க டார்ச்சர் அனுபவிக்கல அப்படின்னா அந்த கடைசி நிமிட வாட்ஸ்அப் காலில் என்ன சொல்கிறேன், கடைசி நிமிடம் வாட்ஸ்அப் காலில் சொன்னேன். கடைசி நிமிடம் நீங்கள் ஏன் அவங்க அப்பா கிட்ட டைரெக்டாக போய் சொல்லணும். கார் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தென்னை மரத்தை நோக்கி போகிறீங்கல்ல, குருணையை தேடி போகிறீங்க, மருந்தை தேடி போகிறீங்கல்ல, அப்பா கிட்டே போய் ஐக்கியமாயிட வேண்டியது தானே. அப்போ ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இது வந்து எந்த நூற்றாண்டில் நம்ம வாழறோம் நீங்கள் நல்லா பார்த்துங்க. இன்றைக்கி பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை சூசைட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பழமையான ஒரு விஷயம். போடான்னு தூக்கி போட்டு வந்து போயிடும். ஒரு லிமிட்டுக்கு மேலே அதுதான் அங்கே ஐக்கியமாக உறவு ஐக்கியமாக. இங்கே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுமா, இறங்கி போகணும். இல்லை நான் 2 பேருமே இறங்கி போகணுன்னா இப்படி தான் நடக்கும். சூசைட் பண்ணுறது மட்டும் வந்து சொல்யூஷனாக இது? போடா நாயன்னு சொல்லிட்டு போயிட்டு நேராக போயிட்டு அப்பா அம்மா கிட்ட போய் ஐக்கியமாயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி தான் பைசல் பண்ணிக்கணுமே தவிர இதில் வந்து நான் வந்து ஆடியோவில் பேசுகிறேன், வீடியோவில் பேசுனேன், அதுக்கப்புறம் வந்து அவன் செக்ஸுவலாக டார்ச்சர், இதெல்லாம் அவசியம் மாட்டது. பிடிக்கலையா அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவனோட வாழ முடியாதுன்னு ஒரு தீர்மானத்துக்கு எவ்வளோ பேர் பண்ணுறாங்கம்மா. 21 வயசில் நீங்கள் சொன்னால் நம்பிங்களா? அதுக்காக நான் என்கரேஜ் பண்ணல. 21 வயசில் வந்து கேட்டினா வந்து 2வது திருமணம் பண்ணிக்கிறதுக்கு மணமகன் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன். எது மணமகன் தேவை? எவ்வளோ வயசில்? 21ல் எத்தனாவது கல்யாணம்? 2வது கல்யாணம். நான் பார்த்தேன். காலம் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. அதுக்காக நான் அதை என்கரேஜ் பண்ணலம்மா. சூசைட் பண்ணிக்கிறது தீர்வாகாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் தான் சொல்கிறேன்ல, யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகலன்னா இப்படி தான் ஆகும். நீங்கள் 2 தரப்புலையுமே நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ நகையை வாங்கணும்? 300 பவுன் நகையை வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு 200 பவுனும் கேட்டிருக்கீங்க? அதை தான் நான் சொல்கிறேம்மா. எதுக்கு 300 பவுன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 200 பவுன் எதுக்கு கொடுக்கணும்? நான் அதுதான் பலவீனம்னு சொல்கிறேன். நான் கேட்டு வாங்குறதும் பலவீனம், நீங்கள் கொடுத்து அனுப்புறதும் பலவீனம். ஒரு லிமிட்டோடு இருந்ததுன்னா அங்கே வந்து ஐக்கியமாகும். அங்கே பணமும் நகையும் பொருளும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்ததுன்னா அங்கே உறவு முறை எப்படி வந்து மிங்கிள் ஆகும், எப்படி ஜெல்லாகும்? நான் சொல்ல புரியுதா? பிரதானமாக இதை பற்றியே யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஐயோ 300 பவுன் நகை போட்டு அமிச்சமே, அதை நல்லபடியாக வச்சுருப்பானோ, அது பத்திரமா வச்சுருப்பானோ, அது வந்து எங்கன்னா மாரோட கடையில் வச்சுருவானோ, இல்லை விற்றுருவானோ, அதை பண்ணுவானோ, இந்த யோசனை தான் இருக்கும். கொடுத்து அமிச்சாலும்
இந்த யோசனை தானே இருக்கும். அவங்க இறக்கறதுக்கு முன்னாடியும் அவங்க அப்பாட்ட ஆடியோ கால்ல எந்தெந்த நகை எங்க வச்சிருக்கேன், பணம்லாம் எங்க இப்போ புரியுது அவங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் செய்யணும்? நீங்கள் மொத்தமே உயிரே விட்டுற போகிறீங்க, எதுக்கு செய்யணும்? அதை எதுக்கு இந்த மாதிரி தகவல் தரணும்? உண்மையிலே நீங்கள் அப்பா என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் நேராக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா நகையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அவன் வாழ்க்கை வேணாம் ஒரு மண்ணு வேணாம் அப்படி சொன்னீங்கன்னா அது கரெக்டு. அவன் வாழ்க்கை வேணாம் ஒரு மண்ணு வேணாம், நகையெல்லாம் இல்லை வீட்டில் நகையை எடுத்துக்கிட்டு நீயே எடுத்து தூக்கி காரில் தூக்கி போட்டு நீ கிளம்பி நேராக வந்து வீட்டில் கொண்டு போய் சேரு அப்பா கிட்ட, அதான் நம்ம கரெக்டு. இதெல்லாம் என்ன வேலை? ஸோ இது என்ன கேட்டால் கேட்டால் இப்போ மட்டும் நீ நான் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமாக வச்சுட்டு போயிட்டே நீ இறந்து போனாலும் அவங்களுக்கு துக்கம் தானே கடைசி வரைக்கும், இறந்து போறீங்க. அது என்ன கேட்டால் யாருன்னு நான் சொல்லுவேன், முட்டாள்தனமாக இந்த சூசைட் பண்ணிக்கிறதுன்றது அதை வந்து பண்ணிடக்கூடாது. பொருந்தலையா தூக்கி போட்டு போடான்னு சொல்லிட்டு தூக்கி நகை இதெல்லாம் தூக்கி வந்து காரில் தூக்கி போட்டு நேராக கார் எடுத்தியா நேராக போயிட்டு வந்து சொந்த கார் அப்பா தானே வாங்கி கொடுத்த கார் தானே, நேராக கிளம்பி போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கம்மா, அதான் கரெக்டு. சூசைட் பண்ணிட்டு எதுக்கு பண்ணணும்? இவங்க எதுக்கு இவ்வளோ நகையை வாங்கணும் வரதட்சணைக்கு நான் கேட்குறேன். கிட்டத்தட்ட பிள்ளைய வித்த கணக்கு தானே ஆயிடுது இவங்க சைடில். அதே சொன்னால் அவங்க எதுக்கு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ நகையை போட்டு அனுப்பணும்? பலவீனம் தானே அது. நிறைய பெருமை நினச்சிக்கலாம் பல பேர், நிறைய நகை போட்டு அனுப்பிச்சா பெருமை கிடையாது, பலவீனம் அது. அப்போ நகைக்காக தானே அவன் கட்டிக்கிறான் பொண்ணு, அப்படி ஆயிடுது இல்லை. போட்டு அனுப்புகிற சீர்வரிசைக்காக அந்த வரதட்சணைக்காக தான் வந்து அவன் கல்யாணம் பண்ண, அவன் எப்படி அன்பாக பார்த்துப்பான்? அதான் நான் சொல்கிறேன், அங்கே பொருளாதாரமும் பணமும் தான் டான்ஸ் ஆடி இருக்குது, உறவுகள் டான்ஸ் ஆடலை. உறவுகள் இணைஞ்சிருந்ததுன்னா எல்லாம் சரியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ என்ன இப்போ இந்த ரெண்டு தரப்புலையும் நான் கேட்குறேன்னு கேட்டேன், இவன் என்ன பண்ணுவான் இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இல்லை. ரெண்டு பேருக்கு மைனஸ் தான் ஆயிடுச்சு. இவனுக்கும் வந்து இனி இன்னொரு பொண்ணு இவனுக்கெல்லாம் அவன் சொல்ல முடியாது, இவனெல்லாம் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிப்பானுங்க இல்லை. அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ஒரே பொண்ணு போயிடுது இல்லை. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிற இன்னொரு ஒரு 100 சவரம் கம்மியாக பண்ணால் அவன் பண்ணிப்பான், இன்னும் 10 கல்யாணம் கூட பண்ணுவானுங்க. பொண்ணு நீ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துடணும். இந்த நீ தானே லாஸ் பண்ணிட்டு போயிட்ட அப்பாவை, அப்பா அம்மா நீ தானே லாஸ் பண்ணிட்ட. கரெக்டாக நான் சொல்கிறது? மன்னிச்சிருங்கன்னு அத்தனை வாட்டி சொல்கிறேன். ஏமா மன்னிக்கணும்? அந்த வார்த்தை எதனால் வருது? சூசைட் பண்ண தப்பு, அந்த பொண்ணு சூசைட் பண்ண தப்பு. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதனால் இவனா அப்படியே திருந்தி அப்படியே இதுவாக போகிறானா, நல்லவனாக போகிறானா? என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா அம்மா என்ன இருந்தாலும் எனக்கிட்ட இவனுடைய எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருந்தால் கூட, அது செக்ஸுவலாக இருக்கட்டும் அல்லது வேறு வந்து வாழ்க்கை முறையில் கூட இருக்கட்டும், அந்த பெண்ணு வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு அவகாசம் கொடுக்கணுமா. ஒரு 6 மாதம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 4 வருஷம் கூட ஆகட்டும். ஒரு குழந்தை பிறந்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வரும். இதுக்கு நிதானம் இல்லைன்ற நான் பார்க்குற இந்த கேஸில் எனக்குன்னா எந்த தரப்பில் நிதானம் இல்லை. உறவுகளை வந்து நீங்கள் நிறைய கூட்டிக்கிட்டிங்கன்னா குழப்பம் வரும். உறவுகளை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், எனக்கு பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எது அவனால் ஒரு மண்ணும் கிடையாது, அவனால் குழப்பம்தான் வரும். லிமிட்டாக வச்சுக்கணும். ஒரு உறவுகளை நீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குடும்பத்தில் போய் மெர்ஜ் ஆகும் போது நீங்கள் உறவுகளோட பலத்தை காட்டாதீங்க. உறவுகளோட பலத்தையோ அல்லது உங்களுடைய பண பலத்தையோ 2 குடும்பத்தையும் சொல்கிறேன் காட்டாதீங்க. அது வந்து அவங்கள அவமானப்படுது. பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு பாருங்கள் எவ்வளோ சொத்து இருக்குது, அதை காட்டாதீங்க. உறவுகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது பாருங்கள். என் சொந்த பந்தம்லாம் ஒரு கட்டினா ஒரு 500 பேர் இருக்கிறான், ஒன்றும் கிடையாது. அதனால் வெறும் தின்னும் குடிங்க தான், அதனால் ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் அரசியல் தான் பண்ணுவானுங்க அவனுங்க, அவங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது. புரியுதுங்களா? நல்ல தங்கள் கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? போய் இணையத்தில் போய் தேடி பாருங்கள். நாளைக்கு பசி பட்டினி எவனோ ஒருத்தங்கிட்ட வரமாட்டான், எல்லாம் இருந்தால் தான் வருவான், கிட்ட வருவாங்க. அதுக்காக உறவுகளே வேணாம்லாம் நான் சொல்ல. அவங்கவுங்க எந்தெந்த ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். அப்படியே நீங்கள் புதுசாக ஒரு உறவோடு நீங்கள் போய் இணையும் போது, புதிய உறவோடு நீங்கள் இணையிறீங்க, ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும் போது அல்லது வந்து ஒரு ஒரு பையனை நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, கல்யாணம் பண்ணும்போது, இங்கே கொடுக்கும்போது சொல்லக்கூடாதுல்ல, கல்யாணம் பண்ணும்போது ஒரு புதிய உறவோடு நீங்கள் இணையும் போது அப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற கும்பல்களை சேர்த்து அங்கே குடும்ப அரசியல் பண்ணி 2 குடும்பங்களுக்குள்ளே பிளவு ஏற்படுத்தாது. இப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருப்பான் தெரியுமா? இந்த கணவன் மனைவி, இந்த பெண்ணு இறந்தாச்சு, அவன் உயிரோட இருக்கிறான், சரிங்களா? இந்த 2 பேருக்குள்ள இந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, மாமனார் மாமியார், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் 20 பேர், இந்த சைட்லேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் பின்னாடி இருப்பானுங்க. அவன்லாம் இப்போ பிக்சர்லேயே வரமாட்டான். இங்கே அஃபெக்ட் ஆனது யார்? இந்த பெண்ணு தான் இறந்துட்டாங்க. அவன் கொஞ்ச நாள் இருப்பான், அப்படி இப்படின்னு இருப்பான். அப்புறம் இந்த கேஸெல்லாம் இப்போ உள்ளத்துக்கு போட்டாச்சு. இப்போ அவனுக்கு உள்ளத்துக்கு போட்டு ஜெயிலில் எப்படி பெயிலில் வரதை பற்றி அவன் யோசனை பண்ணியிருப்பானே தவிர, ஐயோ நம்ம பொண்டாட்டி செத்துட்டாலுன்னு சொல்லி வந்து கவலைப்பட மாட்டான். கரெக்டாக நான் சொல்கிறது? பெயிலில் எப்படி வெளியே வருது அப்படி தான் யோசிப்பான். அப்போ அந்த கேஸை எப்போ
முடிச்சுட்டு எப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குது, அதை பற்றி தான் யோசிப்பான். கரெக்டாக நான் சொல்கிறது? கண்டிப்பா. ஏன்னா இவங்களுக்குள்ள இன்னும் ஐக்கியம் ஆகலை. அதுதான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் நிதானம் இல்லை, ரெண்டு தரப்புலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும். அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பேசக்கூடியவங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்டு சொல்கிறவங்க கொஞ்சம் வந்து தைரியம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூசைடுன்ற அந்த எல்லைக்கு போகாத அளவுக்கு பார்த்துருந்துருக்கணும். அது வந்து எனக்கு அதுவும் குறிப்பாக இப்போலாம் செல் இருக்குது, அடுத்த நிமிஷம் செல்லில் பேசலாம் இல்லையா? ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்ட பெண்ணு ஏன் அப்பா கிட்ட பேசவே இல்லை? நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க, அவங்க குடும்பத்துக்காக நீ அட்ஜஸ்ட் அது பண்ணிக்கணும் யார் தப்பு? சொல்லியிருக்காங்க. யார் தப்பு? இப்போ பெற்றோர்கள் மீது அவங்க ஆமாம், ஒரு லிமிட்டுக்கு மேலே தெரிஞ்சிடுச்சு. பிள்ளையோட வாழ்க்கை நாசமா போயிரும் தானே சார் அவங்க வந்து. ஒரு ஸ்டேஜ் இருக்குல்லம்மா, ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து பக்குவப்படுத்தலன்னு அர்த்தம். உடனே எளிதாக வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் போகிறீங்க? அந்த மாதிரி நிறைய பேர் நடத்தணும். நிறைய இந்த ஃபயர் கேஸுங்க நிறைய நடந்திருக்கு. அங்கே ரெண்டு சைடில், இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புருஷன் பொண்டாட்டி விஷயத்தில் அப்பா அம்மாலாம் ஒரு ஸ்டெப்பு தூரமாக இருக்கணும். நான் முதல்ல சொல்கிறேன், இங்கே இந்த வீடியோ பார்க்குற சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்க கணவன் மனைவி வந்து அந்த உறவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த மற்ற உறவுகள் அப்பா அம்மா ஆயா தாத்தா பாட்டி வந்து சித்தி பெரியம்மா லொட்டு லொசுக்குலாம் இருக்குங்களே, இவங்க எல்லாருமே தூரமாக, எல்லாருமே மூணாவது மனுஷங்க தான். கணவன் மனைவி ரெண்டு பேர் உறவில் வந்து குறுக்க யாரும் போகக்கூடாது. அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியமாகணும். அப்போ தான் அவங்களுக்குள்ளே ஐக்கியமாக முடியும். நீங்கள் நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இது நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ, டேய் நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோ சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது, அவங்களுக்குள்ள ஐக்கியம் வராது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி. நன்றிம்மா.